ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், நான் தான் உங்கள் ராக்கெட். இன்றைக்கி 100 டேஸ் மைன்கிராஃப்ட் சீரீஸில் டே 3. இன்றைக்கி நம்ம மைனிங் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ஆஃப்லைனில் நான் விளையாடினேன். ஆஃப்லைனில் விளையாடும் போது தான் பார்த்தேன், நம்ம மலைக்கு கீழேயே ஒரு ரூயின்டு போர்ட்டல் இருக்குது. நம்ம கேவ் மைனிங்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ரூயின்டு போர்ட்டலை லூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, நம்ம இந்த ரூயின்டு போர்ட்டல் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ரூயின்டு போர்ட்டலை லூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அந்த வில்லேஜுக்கு போய் அந்த வில்லேஜ் லூட் பண்ணிவிட்டு நம்ம மைனிங் செஷனுக்குள்ளே போயிடலாம். இதில் ஒரு ஆப்பிள் இருந்துச்சு. இந்த ஆப்பிள் தான் கடைசியில் நம்மளுக்கு பெரிய உதவி பண்ணும். ஓகேவா? இது நம்ம வந்து வீடியோ எண்டில் பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வில்லேஜுக்கு போயிடலாம். வில்லேஜ் போயிட்டு வில்லேஜை கொஞ்சம் லூட் பண்ணிடலாம். அப்படியே பேக் சைடு அந்த ரூயின்டு போர்ட்டல் பேக் சைடு ஒரு வில்லேஜ். அப்படியே அந்த வில்லேஜ்குள்ளே போயிட்டு லூட் அடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மைனிங்க்கு வீடியோக்கு போயிடலாம். இந்த வில்லேஜில் ஒரு 3 செஸ்ட்டு இருந்துச்சு. அதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்ற எல்லாமே முடிச்சுட்டு ஒரு எமரால்டு ஒரு இடத்துல இருந்துச்சு. அவ்வளோதான். மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மைனிங் போய்டும். இது பக்கத்துலேயே வந்து ஒரு கேவ் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிளாக் கண்டுபிடிச்சேன். இது என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். இதுதான் நான் சொன்ன கேவ். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரி வாங்க அப்படியே கீழே போவோம். கீழே போனோடனே ஃபைட் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம் அந்த ஃபைட் எப்படி இதுன்னு. ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்க கொஞ்சம் மாப்ஸை கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே போயிட்டு மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேலே நிறைய மாப்ஸ் இருந்துச்சு. ஒரு ஜாம்பி, க்ரீப்பர் இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போவோம். ஏன்னா மேலே எதுவும் இல்லை, நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டேன். உள்ளே போயிட்டு நம்ம மைன் பண்ணலாம். வாங்க போகலாம். இங்கே ஒரு மாப் அடிக்கும் போது கீழே பார்த்தா எனக்கு கொஞ்சம் அயன் இருந்துச்சு. இதுதான் நம்ம மைனிங் வீடியோவோட அயன்ஸ், ஸ்டார்டிங் அயன்ஸ். இது எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் வாங்க. அப்படியே இங்கே ஒரு க்ரீப்பர் வந்தது நம்ம பக்கத்தில். அவனை அப்படியே வெடியை விட்டுட்டு நம்ம அப்படியே கீழே போவோம். கீழே போனால் இது தான் கேவ். சரியான கேவ் இது. வரும்போது நிறைய ஸ்பைடர்லாம் நம்மளை அடிக்க வந்தது. அவனுங்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியான கேவ் இது. பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே அடிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தா மேலே ஒரு ரெட் ஸ்டோன் இருந்துச்சு. ஆனால் அதை மைன் பண்ணது நம்மகிட்ட அயன் பிக்காக்ஸ் இல்லை. சரி மேலே போய்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வருவோம். என்ன பண்ணுறது நம்மளால்? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்தோம்ல அந்த அயனை மேலே போயிட்டு உருக்கி அப்புறம் அயன் பிக்காக்ஸ் பண்ணி வந்திருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற ரெட் ஸ்டோன் எடுத்துடலாம். ஓகேங்களா? அப்புறம் போய்ட்டு நம்ம கொஞ்சம் அயனு கோல்டுலாம் கிடைக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அங்கங்கே கொஞ்சம் அயன் இருந்துச்சு. அதெல்லாம் போகிற வழியில் அப்படியே மைன் பண்ணிகிட்டே வந்துட்டேன். சரி வாங்க அப்படியே போய் கொஞ்சம் மைன் பண்ணுவோம். அப்படியே இந்த கேவையும் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்மளுக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் தேவைப்பட இந்த இடத்துக்கே வருவோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய கேவ் இது. பேசிக்கினே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் வந்து வச்சான் ஒரு அடி. அவனுக்கு போடு. அவனை வச்சுட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணால் இங்கே ஒரு இடத்துல வந்து அயன் இருந்துச்சு. அந்த அயனை கனெக்ட் பண்ணான்னு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு க்ரீப்பர் வெடிவான். அவன் மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா பின்னாடியே ஒரு 3 பேர் இருப்பான். அவனுக்கு 3 பேருக்கு ஒரு அடியை போட்டு விட்டாச்சு. அவனுங்களை லாஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் பக்கத்தில் கோல்டு இருந்துச்சு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கோல்டு. இதை மைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா எங்கேயுமே எதுவும் கிடைக்கல. நான் அப்படியே டைம் லாஸ் போடுறேன். எதாவது வந்ததுன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்.
அப்படியே கொஞ்ச நேரம் தேடினதுக்கப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அதை அப்படியே மைன் பண்ணிட்டேன். அப்படியே இந்த ஊருக்கு மேலேயே கொஞ்சம் ரெட் ஸ்டோன் இருந்துச்சு. நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் தேவைப்படும். நம்ம ஃப்யூச்சரில் ஒரு அயன் ஃபார்ம் கட்டணும் வில்லேஜுக்கு. நம்ம வீட்டிலேருந்து வில்லேஜுக்கு வந்து இந்த ரெட் ஸ்டோனை வச்சு தான் நம்ம வந்து ரெயில் கட்டுவோமே, அதுக்கு தேவைப்படும். வாங்க. அப்படியே இந்த ரெட் ஸ்டோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் லேப்பிஸ் இருந்துச்சு கீழே. சரி எடுத்துப்போம், ஏன்னா லேப்பிஸ் வச்சு தான் நம்ம என்சார்ட்மெண்ட்லாம் பண்ணணும் ஃப்யூச்சரில். ஆனால் லேப்பிஸ் ஒரு 3 லேப்பிஸ் தான் கிடச்சிது. அப்புறம் அயனு கொஞ்சம் இருந்துச்சு சைட்லேயே. ஆனால் இங்கே கொஞ்சம் நிறைய அயன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோட இங்கே தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் 2-3 எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டேன். அப்படி கரெக்டாக எங்கள் பால்கனி பக்கத்தில் ஒருத்தன் வருவான். கொஞ்சம் விட்டுருந்தா போதும், அவனை நம்ம உள்ளே தள்ளியிருப்பான். சரி அவனை அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மறுபடியும் மைனிங்க்கு உள்ளே போயிட்டோம். 2-3 அயன் கிடச்சிது நடுவில். ரொம்பலாம் வந்து கண்டினியூவாக கிடைக்கல, அப்பப்போ கிடைக்கிது, அப்பப்போ இல்லை. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா இங்கே சைடில் 2-3 இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கோல் எடுத்துக்கணும், நம்மகிட்ட டார்ச் இல்லைன்னு. அப்புறம் மறுபடியும் மைனிங் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்குறோமே, பிகாஸ் நான் ஒரு அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறேன், அதனால தான். ரொம்ப நேரம் கழித்து அப்புறம் தான் ஒரு கோல்டு கிடச்சிது. நம்மளுக்கு இன்னும் டைமண்ட் கிடைக்கல. டைமண்டுக்கு மறுபடியும் மைனிங் வருவோம். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் கோல்டு இருந்துச்சு, அந்த கோல்டு கொஞ்சம் மைன் பண்ணிவிட்டு பார்ப்போம். கரெக்டாக அந்த கோல்டு கீழே ஒரு 2-3 அயன் இருந்துச்சு. அந்த அயனையும் அப்படியே மைன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மேலே போயிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டேன், எதுவுமே கிடைக்கல. இந்த அயனை மட்டும் கொஞ்சம் மைன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போயிடலாம். மேலே போய்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் இங்கே சுற்றி பார்த்தேன், எந்த ஒரு ஓரும் கிடைக்கல. சரி அப்படியே மேலே போயிடலாம். நம்ம மேலே போய்ட்டு இதை ப்ராசஸ் பண்ணுவோம். இன்னொரு நாள் வேணால் வந்துடலான்னு அப்படியே மேலே போனேன். மேலே போயிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் கரெக்டாக மேலே வரேன், ஃபுல்லாக மாபு. என்கிட்ட ஃபுட்டும் இல்லை. கரெக்டாக அந்த கோல்டன் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டு தப்பிச்சிட்டேன். இதை வச்சு தான் நான் தப்பிச்சேனே. அப்படியே மேலே வந்துட்டு வில்லேஜில் இருந்து அந்த கேரட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு கேரட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் வந்து கொஞ்சம் வீட்டில் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இங்கே அந்த ஏபிள்லாம் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம ப்ரெட்டு பண்ணிக்கலாம். அப்படியே இவனுங்க கொஞ்சம் போட்டு வச்சு இந்த வீட்டையும் நான் எடுத்துன்னு போயிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு போய் நம்ம கிராஃப்ட் பண்ணிக்கலாம். வாங்க அப்படியே இந்த வீட்டில் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே நம்ம வீட்டுக்கு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கரெக்டாக நம்ம மழைக்கு பின்னாடி தான் இந்த வில்லேஜே இருக்குது. சரி அப்படியே அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே நம்ம வீட்டுக்கு போகிறத பார்க்குறேன். நான் இதை எல்லாத்தையும் டைம் லேப்ஸில் போட்டு வரேன், அப்படியே பார்த்துட்டு போங்க. அப்படியே மலை ஏறி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த அயன் ஓர் எல்லாத்தையும் நம்ம வந்து அயன் இங்காட்டாக மாற்றிக்கிட்டு நமக்கு தேவையான டூல்ஸ்லாம் ரெடி பண்ணிப்போம். இப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு. இருந்த அயன் எல்லாத்தையும் அப்படியே ஃபர்னஸில் போட்டுட்டேன். கோலும் கொஞ்சம் பாதியாக போட்டேன் கோலையும். அப்படியே நம்ம செஸ்ட்டையும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணேன். நம்ம எத்தனை வந்து அந்த கோல்டு அப்புறம் அந்த ஆர்மர் நம்மளுக்கு கிடச்சிது. நானே இப்போ தான் நோட்டீஸ் பண்ணேனே அது வந்ததுக்கப்புறம். சரி அது எல்லாத்தையும் வச்சுட்டேன். எமரால்டு வச்சுட்டேன், லாப்பீஸு, ரெட் ஸ்டோன் இது எல்லாத்தையும் கரெக்டாக அலைன் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா ஹேபேலையும் வந்து வீட்டாக மாற்றிட்டேன். அந்த வீட்டை வச்சு ப்ரெட்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டு தான் இந்த கேம் முக்கியமே. அதனால் ப்ரெட்டு ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கிட்டேன். எடுத்து அயனெல்லாம் எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டேன். அப்படியே கோல்டையும் எடுத்து செஸ்ட்டில் வச்சுட்டேன். அவ்வளோதான் இந்த மைனிங் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஒரு அயன் ஃபார்ம் வீடியோ. தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ ஒரு அயன் ஃபார்ம் வீடியோ. ஸ்டே டியூன்ட். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்களாம் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களை வந்து சேரும். சரி டாட்டா பாய்.